சார், நான் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். 38 எம்பி வச்சுருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இப்போ வந்து இவிஎம் வச்சு ஓட்டு போடக்கூடாது, இவிஎம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் தொண்டை தண்ணிகளே கத்துறேன். 4 வருஷம் முன்னாடி போய் டெல்லியில் போய் போராடினுங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நானே இதை பார்ட்டியின் பெர்சன் வாதாடினேன். தள்ளிப்போத்தவரை டிஸ்மிஸ் அப்படின்னு தள்ளி விட்டார் சீஃப் ஜஸ்டிஸ். கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குதுன்னு எடுக்கவே இல்லை. இப்போ ஜொமேட்டோ போடுறீங்கல்ல, ஒரு இது தப்பு இருக்குன்னா ஜொமேட்டோ போடுறீங்களா, ஒரு மினிஸ்டர் ஊழல் பண்ணிட்டாக்க உடனே பிடிச்சி இப்போ போடுறீங்களா இல்லையா? யாரோ ஒரு ஜட்ஜி இருக்கார்ல, அவர் உடனே இல்லை தப்பாக விடுதலை பண்ணிட்டாங்க, நான் மறுபடியும் விசாரிக்கணும்னு போடுறீங்கல்ல. இவ்வளோ மக்கள் குற்றம் சுமத்துறமே. இவ்வளோ நீங்கள் 38 எம்பி வச்சுருந்தீங்கல்ல, நாங்களே இப்போ தேர்தலை புறக்கணிக்கிறோம், நிப்பாட்டு. எவ்வளோ இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணி இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து இதை இவிஎம்மில் நடத்தக்கூடாது, இதை தடு, ஓட்டு மிஷினில் நடத்தினா தான் நாங்கள் கலந்துக்குவோன்னு சொன்னாங்களா? அப்போ உள்குத்து இருக்குல்ல. மக்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? இவிஎம் மிஷினை ஏன் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் பங்கு இருக்கா அதில்? ஏன் அது ஒரு டுபாக்கூர், ஒரு டப்பாங்குத்து, ஒரு ஏமாத்து வேலையை வச்சு ஒரு வருஷமாக பொழைச்சிட்ருக்கான். அதையும் தடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு என்ன கேள்வி சார்? ஒருத்தர் ஏமாற்றி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு மக்கள் காலில் வந்து எப்படி விழுவாங்க? மக்கள் காலில் கெஞ்சி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நாடகம் தான் நடக்குது. தேர்தல் நடக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளோதான். எல்லாம் குத்தி வச்சுருவான். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் நடக்கும். அதான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே சொல்ல எந்தெந்த ஏரியாலாம் குத்தி வர்ற மாதிரி வரும். கோயிலுக்கு போவாங்க, வணங்குவாங்க, கிட்ட ஏதோ பண்ணுவாங்க. ஆஹா, இத்தனை தடவை வந்தார்ப்பா, அதனால் ஓட்டு போட்டாங்கப்பா அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாயில் குச்சியை செய்ய அப்படியே உட்கார வேண்டியதான். வாழ்க்கை ஜனநாயகம். நான் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? ஏமாற்றி வந்து உட்காந்து ஆண்டுட்டுருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எதிர்கட்சி என்ன பண்ணுது? நான் ஒத்த ஆள், நான் போய் பார்ப்பேன், சாட்டை சொல்லட்டுவேன். அதுக்கு தான் நிற்கிறேன். மக்கள் நம்பி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நான் போராடுவேன், நான் விடமாட்டேன். ஆமாம் சார், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே, எவ்வளோ பெரிய முள்ள மாதிரி தானே. பத்திரிகை 4வது தூண்கள் தானே. நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சார். நான் இப்படி சாப்பிட்ணுங்கிறேன், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. சோத்தை எடு, இந்த இப்படி சுற்றி இப்படி தான் சோறுதிங்கணும். இந்த மெஷின் நல்லா இருக்குது, எதுக்கு வெண்டைக்காய் வேணாம், சும்மா பேப்பரை கொடு, முத்திரையை குத்தி உள்ளே போட்டு போகிறோம். அதில் உனக்கு என்ன போகுது? ஏன் இந்த ஏமாத்து வேலை? ஏன் இந்த அயோக்கியத்தனம்? இந்த பொழக்கிறதுக்கு எங்கேயாவது நாண்டுக்கிட்டு சாவலாமே. கேவலமாக இல்லை உங்களுக்கு? எதிர்கட்சியில் குறை சொல்கிறேன் நான். உங்களுக்கு என்ன வேலை? உங்களோட இது என்ன? தடுக்கணுமா இல்லையாங்க? அப்போ என்ன உள்குத்து இருக்குது? நான் கேட்குறதுக்கு என்ன? உங்களோட பத்திரிக்கை ஏதாவது கேட்குறீங்களா? பத்திரிக்கை கேட்குற ஒரு தடவை ஒரு தப்பு நடந்திருக்குல்ல, தப்பு நடந்தாக்க ஒரு விசாரணை பண்ணுறீங்கல்ல, இத்தனை நாடே கொந்தளிக்குதில்ல, லட்சக்கணக்கான வழக்கை நீங்கள் போராடுறாங்கல்ல, ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க சார்? நீங்கள் ஏன் சார் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சக்தி இல்லையா? எல்லாமே அதானி அம்பானி ஆளுகளா? என்னமா பண்ணுங்க போங்க. ஆமாம், வாழ்க தமிழகம், வளர்க தமிழர், வாழ்க மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.